தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது ஒரு ஃபோர்ஸே இல்லைங்க. இல்லாத ஒருத்தரை ஏன் முன்னிறுத்தி பேசுகிறாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வலு இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்குதுன்னா, திமுகவும் சேர்ந்து அதை ஏன் பண்ணணுமா? அவங்கள எதிர்த்து அவங்க தான் எங்களுக்கு எதிர்த்து கொண்டு வர்றதே இது ஒரு அரசியலில் வியூகமாக இருக்குது. எங்கள் மீதான வாக்குகள் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷனை திசை திருப்புற முயற்சி அப்படிங்கிறாரு. உலகம் மாறிவிட்டது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடுவதில்லை. டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இதை தாண்டி நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் போகக்கூடிய விஷயங்களாகத்தான். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாலும் சரி, அங்கே பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ யாரோ ஒரு எம்பியோ பேசினா கூட இன்னைக்கு எல்லா செய்திகளும் நம்ம கிட்ட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள், நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டோட எல்லைகளை தாண்டியோ நம்ம பேசக்கூடிய இடங்களை தாண்டியோ வெளியிலே போறது இல்லைன்னா, நீங்க திமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது பரப்புரைகள்ங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கானதுன்னு பார்க்கணும். நிச்சயமா நீங்க ரெண்டு விதத்திலையும் அதை பார்க்கணும். ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அதை தாண்டி இப்போ முதலமைச்சர் பேசும்பொழுது, முக்கியமான தலைவர்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை, மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறும். ஏன் இப்போ ஆங்கில சேனல்ஸ் கூட எடுத்து போடுறாங்க.